சமுதாயத்திற்கேற்றதாக இலக்கியங்கள் படைக்கப்பட வேண்டும் என அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் தெரிவித்தார். இன்று அரசு தேசிய கலை இலக்கிய பேரவையின் மாவட்ட கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டார். ஊடகங்கள், இலக்கியவாதிகள் இதற்காக தமது பேனாக்களை பயன்படுத்த வேண்டும். யாழ் மாவட்ட சிகரமாக விளங்குகின்ற ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை தரம் உயர்வடைய வேண்டும். கலை இலக்கியவாதிகள் சமுதாயத்தையும் சமயத்தையும் நல்ல முறையில் கட்டியெழுப்ப கைகோர்க்க வேண்டும். கலை, கலாச்சாரம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்று என்றும் தெரியாத சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. எமது முதியோர்கள், பெரியோர்கள் எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்று எமது இளைய சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தற்பொழுது நாட்டில் அராஜகம் தலை தூக்கி நிற்கின்றது. குடும்ப வன்முறை, பெண்கள் வன்முறை அதிகரித்து செல்லுகின்றது. இவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார். மாவட்ட ரீதியாக கவிதை, சிறுகதை, ஆங்கில கட்டுரை, கவிதை, நாட்டாரியல் செயற்பாடுகளை ஆகியவற்றிற்காக இப்பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் திறந்த போட்டியாளர்கள், பாடசாலை மாணவர்கள் ஆகியோருக்கு மாவட்ட ரீதியாக வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. பிரதேச, மாவட்ட, தேசிய மட்டத்தில் வருடா வருடம் நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் பிரதேச மட்ட பரிசளிப்பு கடந்த வருடம் டிசம்பரிலும், தேசிய மட்ட பரிசளிப்பு இவ்வருட ஜனவரியிலும் நடைபெற்றது. அப்போட்டியானது திறந்த போட்டியாகவும் பாடசாலை மாணவர்களுக்குரிய போட்டியாகவும் கலாச்சார அமைச்சினால் நடத்தப்பட்டு வருகின்றது. மூன்றாம் இடம் நல்லூர் பிரதேச செயலகத்தை சேர்ந்த